ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிகிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. என்ன இன்றைக்கும் விளையாடுவோமா? ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். யாரை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்றதையும் நீங்களே சொல்லிடலாம். ஸோ அவங்கள பற்றி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னர்னு சொல்லி 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வின்தாரா கிளப் வழங்கக்கூடியது உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால் ஒய் ட்ரிங் அடிங்க ஒரு ட்ரிங் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் போய் சேர்ந்துருக்கு. அதையும் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாருமே வரிசையாக கால் பண்ணுங்கள். வின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சினிமாவில் ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், இல்லை எனக்கு ஃபைட் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாரை சொன்னீங்கனாலும் சரி, அவங்கள பற்றின 5 கேள்விகள். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். அவ்வளோதான், ஒரு 5 செகண்ட்ஸு. அந்த 5 செகண்ட்ஸில் பாட்டு பிட்டு பொட்டுன்னு போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, படால்னு நீங்கள் வின் பண்ணிடலாம். நாங்களே உங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய அந்த கிஃப்ட் வவுச்சரையும் கொடுத்துருவோம். நம்ம சும்மா ஜாலியாக வீட்டில் உட்காந்துருப்போம். இந்த டைமில் ஏதோ டீயோ காஃபியோ ஸ்நாக்ஸோ சாப்பிட்ருக்கிற இந்த கேப்பில் சரி வாங்க ஒரு கேம் விளையாடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கேம் விளையாட வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு ஆயிடலாம் இல்லையா? இது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ண எல்லாரும் வின் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயம்பட்டிலிருந்து கவிதை ராஜா பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பற்றி கேளுங்க. சரி, ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக. உங்களுக்கான முதல் கேள்வி, ஏஆர் ரஹ்மான் அண்ட் வாணி ஜெயராம் இவங்க 2 பேரும் இணைந்து எத்தனை பாடல்கள் கொடுத்துருக்காங்க? ஏஆர் ரஹ்மான், வாணி ஜெயராம். வாணி ஜெயராம் சேர்ந்த. ஆமாம், மொத்தமாக 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. சாரி, என்னென்னா அவங்க இந்த கேள்வியே வந்து 2 தடவை கேட்டால் அப்புறம் யோசிக்கிறாங்க அப்படின்னு நானும் டைம் கொடுக்குறேன், சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நீங்களாம் நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா இது ஈஸியான கேள்விகள் தான். நீங்கள் கேட்கக்கூடிய ஆளை பொறுத்து தான். அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பெரிய ஆளாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக யாரை பற்றி நல்லா படித்து வச்சுருக்கீங்களோ அவங்கள பற்றியே நம்ம கேட்கலாம். காலர் லைனில் இருக்காங்க. யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அண்டவாளத்துலேருந்து ஜோதி பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்களை பற்றின கேள்வியா? உங்களுக்கான முதல் கேள்வி, துப்பாக்கி தோட்டாக்களை விட வேகமாக பாயும் என் தசையடி அப்படின்ற வசனம் எந்த திரைப்படத்தில் வரும்? தெரியலையா? எங்கள் வீட்டு பிள்ளை என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வசனங்கள் எல்லாமே அந்தந்த படங்களில் ரொம்ப முத்திரை பதிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. நாட்டி நரம்பெல்லாம் ஊறி போனவங்களால் அந்த வசனம், அது என்ன படம், அது என்ன காட்சி அப்படின்றதுலாம் மனசுக்குள்ளே இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியான கேள்வி விட்டுட்டீங்க. சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர், ஊர் சொல்லுங்கள். ராகவேந்திரன் செங்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? டைரக்டர் சங்கர். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் முதல் ஹிந்தி திரைப்படமாக ரிலீஸ் ஆனது என்ன? நாயக், ரியல் ஹீரோ. நாயக் ரியல் ஹீரோ. சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே. கேம் சேஞ்சர் படம் இருக்கு இல்லையா? இந்த கதை யாரோடது? கார்த்திக் சுப்பராஜ். சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே. ரெடியா? இந்தியன் 2 திரைப்படம் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த படத்தில் சித்தார்த்தோடைய பெயர் என்ன? கதாபாத்திரம் பெயர்? சித்ரா அரவிந்தன். சூப்பர். ஓகே, 4வது கொஸ்டின் போவோமா? போலாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இப்படி சங்கர் பற்றி பட்டுன்னு சொல்கிறீங்களே, வை யூ லைக் சங்கர்? எதனால்? எனி பர்சனல் டச்? அப்படி இல்லை, எனக்கு அவரு தான் பிடிச்ச டேரக்டர். அவரு தான் எல்லா படமும் நல்லா இருக்கும். எல்லா படமும் நல்லா இருக்கு, அதனாலயா? ஆமாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஐ. சரிங்களா? அப்போ அதுலேருந்து நான் கேட்குறேன், ஐ திரைப்படத்தோடைய டயலாக் எழுதுனது யார்? சுபா. சூப்பர். குட் கோல். உங்களுக்கான 5வது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே. வெரி குட். இப்போ சங்கர் அவருடைய இயக்கத்தில் நண்பன் படம் வந்துச்சு இல்லையா? ஆமாங்க. அதில் ஒருத்தர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்திருப்பார். இவரே வந்திருப்பாரு கெஸ்ட் அப்பியரன்ஸா இல்லையா? என்ன சீனில்? எஸ்.ஜே. சூர்யா. இல்லைங்க, கெஸ்ட் அப்பியரன்ஸா இவரே வந்திருப்பாரு, சங்கரே வந்திருப்பாரு. என்ன சீனில் வந்திருப்பாரு? நண்பன் படத்துலங்களா? ஆமாம், நண்பன் படத்தில் அஸ்க லஸ்க ஹெய்மா அப்படின்ற பாடலில் வந்திருப்பாங்க. ஓகேங்க. ஆமாம், விட்டுட்டீங்களே, எவ்வளோ ஈஸி.
டக்குன்னு கேட்டேன் நான். சரி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ 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 நான் பேசுறது எனக்கே குறைச்சா நான் எத்தனை வைக்க கொடுக்குறேன் பாருங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. டிவி வால்யூம் கம்மியாக தான் இருக்கு. அப்போ எங்கேருந்து எக்கோ வருது? சரி, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் தனுஷ்குமார், ஆவடியிலேருந்து பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயனை பற்றி கேட்கணும். சிவகார்த்திகேயன் பற்றி கேட்கவா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன வேலைக்காரன் படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? வேலைக்காரனா? ஆமா, எழுவேலைக்காரா. மோகன் ராஜா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருப்பா? நெக்ஸ்ட் காலர். வணக்கம். 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 உங்க பேரு ஊர் சொல்லுங்க. உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? உலக நாயகன் கமலஹாசன். ரெடியா இருக்கீங்களா? கேட்போமா? கேளுங்க. சூப்பரு. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ம். ஔவை சண்முகி திரைப்படத்துடைய கதாநாயகி பெயர் என்ன? மீனா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சிகப்பு ரோஜாக்கள் இந்த படத்துல ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 4 3. ஸ்ரீதேவி தான் நினைக்கிறேன். ஸ்ரீதேவி இல்லையே, சாரதா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர் யாரு? வணக்கம். இது தாட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. அசின் பத்தி கேளுங்க. உங்க பேரு ஊரு சொல்லுங்க. ராகப்பிரியா, மாதவரம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? அசினுடைய நடிப்புல போக்கிரி படம் வந்துச்சு இல்லையா? ஆமா. அந்த படத்துல விஜய்க்கு அப்பாவா நடிச்சது யார்? நாசர் சார். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? இவங்களோட. ஆமா, அசினுடைய கதாபாத்திரம். இவங்க மாலை கூப்பிடுவாங்களே, மைத்திலி என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஏதோ கூப்பிடுவாங்களே, என்ன கூப்பிடுவாங்க? ஏதோ நல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க போல. சரி, அடுத்த காலர் யாரு? வணக்கம். 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 உங்க பேரு ஊர் சொல்லுங்க. செல்வன், சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். ஓகே, போமா. உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு டயலாக். சரிங்களா? டயலாக் வேண்டாம் சார். ஒன் அதிகாரத்தின் ஆட்டம். ஹலோ, சொல்லுங்க. எங்க நான் தான் சொல்றேன், சொல்ல விட மாட்டீங்களா? சொல்லுங்க. ஒன் அதிகாரத்தின் ஆட்டம். ஹலோ, சொல்லுங்க சார். என் முன்னால் செல்லாது அப்படின்னு ஒரு டயலாக். எந்த படம்? குழு கொடுங்க. க்ளூ கொடுக்கவா? என்னங்க நம்ம எங்க வசிச்சுக்கிட்டு இருக்கோம்? நம் நாடு. சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? கரெக்டா பதில் சொல்லணும். ஓகே ஓகே. ஓகே. கடல் அலைகளுக்கே சவால் விட்டவன் நான். இந்த டயலாக் எந்த படம்? படகோட்டி என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? நன்றி. ஓகே, அடுத்தது யாரு? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. சார், எம் சுப்பிரமணியம், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், அம்மாபாளையம் வில்லேஜ். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிம்பு பத்திங்க சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சிம்புவுடைய நடிப்புல 10 தலை அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்தோட இயக்குனர் பேர் என்ன? இயக்குனர் கௌதம். இல்லை, ஆப்லியன் கிருஷ்ணா என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யார்? வணக்கம். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. சார். உங்க பேர் சொல்லுங்க. எம் சுப்பிரமணியம் சார், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், அம்மாபாளையம் சார். இப்பதானே கால் பண்ணீங்க? ஆமா சார். கால் பண்ணி மறுபடியும் கட் பண்றதுக்குள்ள வந்துட்டீங்க. ஒண்ணு வந்துடும் சார். நான் உங்க டிவி ரசிகன் சார். ஒரு ரசிகனா? ஐயோ, நன்றிங்க நன்றிங்க. ஆனா என்ன பண்ண, நிறைய பேர் இப்ப கால் பண்றாங்க. எல்லாருமே விளையாடணும் இல்லையா? கண்டிப்பா. நாளைக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பா விளையாடலாம். சரிங்களா? வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. கவிதாபுரம், திண்டிவனம். யார பத்திங்களா? ஆ, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கே, உடம்பு சரியில்லையா? ஆமாங்க, அது ஒரு வாரமா அப்படிதான் இருந்துச்சு.
ஐயோ பாத்துக்கோங்கப்பா. சரி கண்டிப்பா, தேங்க்யூ. சரி, இன்னைக்கு யாரை பத்தின கேள்வி கேட்கலாம்? எனக்கு வந்து சித்ராமா. சித்ராமா பத்தின கேள்வி கேட்கணுமா? ஆமா, வெரி ஆமா. குட். இன்னைக்கு அவங்க பிறந்த நாள். அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓ, இப்ப அவங்களுக்கு பிறந்த நாள் உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும் தானே? அவங்க வாழ்த்துக்கள் சொல்லலாம்ல. சரி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு அவங்க தெரியணும்னு இல்ல, கேள்வி கேட்டா கரெக்டா தெரியுமா இல்ல உங்களுக்கு யாரு நல்லா தெரியுமோ அவங்கள பத்தின கேள்விகள் கேட்கலாமே. சித்ராமணிக்கு பிறந்த நாள், அதனால அவங்கள பத்தி கேட்கலாம். அவங்கள பத்தியே கேட்டலாமா? ஆமா, ஓகே, ஆமா. ரெடியா? ரெடி. அவங்க என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும்? அவங்க பாடலா? இது சின்ன குயில் பாடும் அந்த பாட்டு, அப்புறம் நிறைய குயில் பாடு பாட்டு, அந்த பாட்டா? பாட்டு, அப்புறம் ராசிதான் கை ராசிதான் முகமே ராசிதான், அந்த மாதிரி நிறைய எல்லா பாடல்களுமே பிடிக்கும் அவங்க பாடல்கள். எல்லா பாட்டும் பிடிக்கும் அப்படி? சரி சரி சரி, போமா. உங்களுக்கான முதல் கேள்வி. சிந்து பைரவி அப்படின்ற படத்துல அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, சரிங்களா? அந்த பாட்டு எழுதுனது யார்? அது என்ன பாடல்? பாடறியேன் படிப்பறியேன் அந்த பாடல். சூப்பர். அது எழுதுனது யாரு? எழுதுனது வைரமுத்து சாரா? சாராவா? கன்ஃபார்ம் பண்ணலாமா? வைரமுத்து சார் தான். சூப்பர் நன்றி. சூப்பர். ரெண்டாவது கேள்வி போவோமா? போலாம். சொல்லுங்க. ஓகேவா? முதல்ல அவங்களுக்கு நேஷனல் அவார்டு எந்த பாடலுக்காக கிடைச்சது? அந்த பாடல் தான், பாடறியேன் படிப்பேன் அந்த பாட்டு. எந்த பாட்டு? சிந்து பைரவி. சூப்பர். என்னங்க டவுட்டா சொல்லிட்டு அடிச்சு தள்ளுறீங்களே. அதான் இருக்கு. சரி, ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம், கேக்கலாம். அவங்க பாட்டா? ஆமா, அவங்க பாட்டு பாடுங்க. செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொன்னஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சேன் மன்னவருதான், மன்னவருதான். சூப்பர், வெரி குட். சரி, கேள்விக்குள்ள போமா? போலாம். மூன்றாவது கேள்வி தானே இது? ரெண்டு தானே கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. சரி சரி சரி, உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின் போறோம், ஓகேங்களா? இது வரைக்கும் மொத்தம் எத்தனை தேசிய விருது வாங்கியிருக்காங்க? 5 இருக்குமா? 5 இருக்குமாவா? 6 வாங்கியிருக்காங்க மொத்தமா. ஐயோ, ஒன்னு விட்டுட்டீங்க, மைனஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங், நன்றிகள் பல. ஓகே, அடுத்த காலர் யாரு? வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. ஆஹா, சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அடுத்தடுத்து நிறைய பேர் நல்லா கேட்டிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தேன் நான். வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு வேற. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்க, எடுத்துருப்போம். அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன அவசரமோ பட்டன் கிளம்பி போயிட்டாங்க. சரி, பரவாயில்ல. நீங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் விளையாடலாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம், கால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ, அவங்க வந்து ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம், பாடலாசிரியராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், இல்லை நடன இயக்குனராக இருக்கலாம், சினிமோட்டோகிராஃபராக இருக்கலாம், இப்படி யாராக வேணால் இருக்கலாம். இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 5 ஈஸியான கேள்வியெல்லாம் போட்டு விடுவோம். அந்த 5 சொல்கிறதா விளையாட்டு. எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நான் கேட்க நீங்கள் பதில் சொல்ல ஒரே கூத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. வாங்க, நான் விளையாட வரேன் அப்படின்னு சொல்லி காலர் லைனில் வந்தாச்சு. யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. பேர் அறிவிச்செல்வம், தேவதானம். எங்க? தேவதானம், விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், தேவதானம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? கேப்டன் விஜயகாந்த் பற்றி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? இனிக்கும் இளமை அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? இதுல அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கலாம் இல்லையா உங்களுக்கு? அருண் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, கதாபாத்திரத்துடைய பெயர் அருண், சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம். என்னங்க, எனக்கு தான் வாய்ஸ் அப்படி இருக்கு, பார்த்தா உங்களுக்கு என்னோட மோசமா இருக்கு. ஹலோ. ஆமா. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. எங்க உட்காந்து பேசுறீங்க? வெளியே வாங்க. வெளியில தான் பேசுறேன். ஓ, வெளியே வந்து பேசவே இப்படியா? என்ன? சரி, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆலிஸ், சென்னையில இருந்து பேசுறேன். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு?
ஆக்டர் விஜய். ஆ விஜய் சார், விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமா. சரி, சந்திரலேகா படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது க்ளூ இருக்கா? என்ன க்ளூவா? தெரியலையா? சொன்னீங்கன்னா. தெரியலையா? ஆமா. ரஹீம் ராவுத்தர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. சூப்பர். அடுத்த காலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. என் பேரு சக்தி பிரியா. எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ஆவடியிலிருந்து கால் பண்றேன். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பத்தி கேள்வி கேட்க. சிவகார்த்திகேயன் பத்தி கேள்வியா? சூப்பர். போமா, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஆ டான் படம் பாத்தீங்களா? பார்த்துருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் பேர் என்ன? சிபி சக்கரவர்த்தி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல காக்கி சட்டை படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? தெரியலையா? பேரா? ஆமா, மதிமாறன் என்பதுதான் சரியான பதில். ஓகேவா? தேங்க்யூ. ஈஸி தான். என்னது, நம்ம வந்து சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி கேட்குறலாம் ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஈஸியாக கேட்டாலும் இப்படி யோசிக்கிறாங்களே. சரி, ஓகே, நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கோம் போல். ஹலோ, தான் பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அனுஷ்கா செட்டியை பத்தி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? அனுஷ்கா செட்டியை பற்றி. ஓகேங்க. அருந்ததி இந்த படத்துடைய வில்லன் பெயர் என்ன? சோனு சூட். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. அனுஷ்காவுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் சில்லாக்ஸ் அப்படின்ற பாடல் கேட்டிருக்கீங்களா? என்னங்க சார்? சில்லாக்ஸ் பாடல் கேட்டிருக்கீங்களா? சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமா. அதில் யார் நடிச்சா? சில்லாக்குங்களா? யார் நடிச்சது? க்ளூ சார். சரிங்க, அந்த பாட்டில் யார் நடிச்சாங்கன்னு சொல்லுங்க. சில்லாக்கா? ஆமா, பார்த்தது இல்லையா? கேட்டிருக்கிறேன். ஏங்க, நான் தான் யார் நடிச்சாங்கன்னு கேட்டுறேன், யோசிச்சுட்டே இருக்கீங்களே. சரி, பரவாயில்ல. உங்களுக்கான கேள்விக்குள்ள போகுமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் போறோம் உங்களுக்காக. ஓகேவா? அனுஷ்காவுடைய நடிப்புல வேட்டைக்காரன் படம் வந்துச்சு இல்லையா? ஆமாங்க. இந்த படத்தோட இயக்குனர் யார்? வேட்டைக்காரனோட படம் இயக்குனருங்களா? 5 சார். க்ளூ சார். 1 0 முடிஞ்சு போச்சு. பாபு சிவன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அவர் ஆக்சுவலாக ஏதோ ஒரு கேள்வி தானே, ஒரு பாட்டு கேட்போம் அப்படின்னு கேட்டால் இந்த பாட்டே அவர் நடிச்சதில்லை, ஆனாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போமா? ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் தர்ஷன். நான் ஊத்தங்கரையிலேருந்து பேசுறேன். ஊட்டாண்டிருந்து பேசுறீங்களா? ஊட்டாண்ட ஊடு எங்கம்மா இருக்கு? இல்ல ஊத்தங்கரை. ஊர்த்தங்கரையா? சரி 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 சரி. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்கணுமா? சரி, கொஞ்சம் டவர் இருக்கிற ஏரியா பக்கமா வாங்க. நீங்க பேசுறது பிரேக் ஆகி கேக்குது. உங்களுக்கு கம்மி. அப்புறம் நீங்க தான் தப்பா இருக்கீங்க. கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. சரி, கேள்விக்குள்ள போகும். உங்களுக்கான முதல் கேள்வி. நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவேன். இந்த டயலாக் எந்த படத்துல வரும்? இந்த பார்த்தது இல்லையா? பாபா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. அதான் நீங்க டவர் இருக்கிற ஏரியா பக்கமும் வந்தீங்கன்னா தான் நம்ம பேசுறது கேட்கும். நீங்க பாட்டுக்கு அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, அந்த கேள்வி உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தின கேள்வியா? ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஸ்ரேயா கோஷல் மொத்தமா எத்தனை பாடல்கள் தமிழ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க சேர்ந்து? எத்தனை படங்களா பாடல்களா? பாடல்கள். பாடல்கள் எண்ணிக்கையா? ஆமா, டைம் முடிஞ்சு போச்சு. 12 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாரு? வணக்கம்.
வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ 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 வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பானுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் கோயம்புத்தூருங்க. ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? அஜித்துங்க. அஜித் அவர்களை பற்றின கேள்வி கேட்கணுமா? ஆமாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வாழ்க்கை ஒரு வட்டம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த வசனம் எந்த படத்தில் வரும்? தெரியலையா? ஞாபகம் இருக்கு, ஆனால் வரல. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனது. இந்த டயலாக் எந்த படத்தில் வரும்? அதுவும் தெரியலையா? சரிங்க. அப்போ விடுங்க, பில்லா என்பதுதான் சரியான பதில். ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அடுத்த காலர் யார் கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. என் பேரு விக்கி, நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நம்ம சிஎம் விஜய் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமா. சூப்பரு, ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. ஓகே, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? இந்த வசனம் எந்த திரைப்படம்? எவ்வளவு பண்ணிட்டு டைம் முடிஞ்சு போச்சு. அழகிய தமிழ் மகன் என்பதுதான் சரியான பதில். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா என்ன சொல்லுவார் இல்லையா? நன்றி, சூப்பர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது தட்டுறோ தூக்குறோம். சார் திருப்பூர்ல இருந்து விக்கி பேசுறாங்க சார். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி. கார்த்திங்களா? ஓகே ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. யாரும் இவ்வளோ அழகா பார்க்கல இப்படின்ற பாடல் எந்த திரைப்படத்தில் வரும்? சுல்தான். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? உன்னை பார்த்த நேரம், இந்த பாடல் எந்த படத்தில் வரும்? சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. தீரன் திருமாறன் அப்படின்ற கேரக்டர் எந்த படத்தில் நடிச்சிருப்பாரு? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி, சரிங்களா? தம்பி திரைப்படம் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்டோரி எழுதுனது யாரு? 2 பேர். ஜித்து ஜோசஃபா? இல்லை, தவறு. வென்சல் டி செல்வா ஒருத்தர், சரிங்களா? அப்புறம் சமீர் அரோரா, 2 பேரும் சேர்ந்து எழுதுனாங்க, சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்றைக்கும் நிறைய பேர் கால் பண்ணீங்க. வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். எங்கள் டீமே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எனிவேஸ் மக்களே, டைம் ஆனதுனால நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care மக்களே.